இப்போ இந்த சிவராத்திரி வந்து நீங்க வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நைட்ல வந்து கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கு வந்து ஆன்மீகத்திலயும் ரீசன் இருக்கு, சயின்ஸ்லயும் ரீசன் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்துல வந்து அந்த ஆதி மூலம் சிவபெருமானே வந்து இன்னைக்கு நைட் வந்து 11 மணிக்கு மேல 1 மணிக்குள்ள நம்மளை வந்து ஆட்கொள்றாரு, இறங்கி வராரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி மேல இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து அருள் கொடுக்குது. அது வந்து நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈத்தர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகாயத்துல இருந்து பூமிக்கு வந்து ஈத்தர் வருது. ஸோ இந்த ஈத்தர் பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் வரும். பட் இந்த மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி நாள்ல வந்து ரொம்ப அதிகமாவே வரும். அது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ், குட் வைப்ரேஷன்ஸ், நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம், செல்வம் இதெல்லாம் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த வழிபாடை வந்து கடைபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பக்தி இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கோயிலுக்கு போங்க. நைட்டு கண் விழிக்கலாம். அதாவது வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த நீங்க வந்து இந்த தியானம் அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ண முடியும். அது ஒண்ணு ரொம்ப முக்கியம். மெயினா நைட்ல வந்து அந்த 11:30 to 1:30 நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கடவுளை வந்து நினைச்சிட்டே வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து விலகிடும். நவகிரக தோஷங்கள் விலகும், கர்ம வினைகள் விலகும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துடலாம். நீங்க வேணா இந்த ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொல்றது தப்பா இருந்தா கூட முன்னோர்கள் சொன்னது கரெக்ட் இல்லைங்களா? அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சயின்ஸ்லயும் சொல்றாங்க, ஈத்தர் வந்து இன்னைக்கு இந்த நன்னாள்ல வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஆழ் மனசுல இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் வந்து கரையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதை வந்து கடைபிடிங்க. அதே மாதிரி மெயினா வந்து நம்ம சமூகமே வந்து ரொம்ப அவஸ்தைப்படுற ஒரு சுச்சுவேஷன் எதனால அப்படின்னா, அந்த ராகு தோஷம். ராகு தான் இருக்கிறதுலே வந்து ஒரு எப்படி சொல்றது, அசுர கிரகம். ரொம்ப பாரபட்சம் பார்க்காம மன்னிப்பு கொடுக்காத ஒரு கிரகம் யார் அப்படின்னா ராகு. இந்த ராகு வந்து யார் அப்படின்னா சர்ப்ப கிரகம். சிவலிங்கத்து மேலேயே பாத்தீங்கன்னா சர்ப்பம் இருக்கும். ஸோ அந்த சிவலிங்கத்தை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு தோஷம் வந்து விலகிவிடும் அப்படின்னு சொல்லிடலாம். மெயினா ராகு வந்து எதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கையை வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து புத்திர தோஷம் அது கொடுத்துரும். குழந்தைங்க இல்லாம போறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உருவாருது. அப்புறம் வந்து தொழில பிரச்சனை, வம்பு தும்பு வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ராகுதோஷம் வந்து ஜாதகத்துல சின்ன வயசுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிவராத்திரி வழிபாடு பண்றது. இப்போ வந்து ராகு வந்து இரவை குறிக்கிறது, ராகு காலத்தை குறிக்கிறது. ஸோ இரவுல வந்து நீங்க சிவன் வழிபாடு பண்ணும்போது அவர் மேலே அந்த சப்பம் இருக்கிறதால அந்த தோஷம் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த பெருமாள் கோயில இருக்க கருடனை வணங்கினீங்கனாலும், ஏன்னா கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது இல்லைங்களா? ஸோ கருடனோட அருள் இருந்துச்சு அப்படின்னாலும் ராகு வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சிவராத்திரி வந்து உங்களுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரும். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதனால வந்து நைட் வந்து கண் விழிச்சிருங்க. உங்களுக்கு பக்தி இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு வந்து சுவாமி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நைட்ல ஒரு 11:30க்கு மேல ஒரு ஒரு 1 hour வந்து முதுகு தண்டை வந்து நேரா வச்சுட்டு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டிப்பா குறையும். நீங்க வந்து இந்த 1 yearல பார்த்துட்டு நீங்க வந்து எனக்கு சொல்லணும், நீங்க சொன்னதை நான் பண்ணேன், சாரி முன்னோர்கள் சொன்னதை பண்ணேன், அது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லணும். இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி நானும் இன்னைக்கு வழிபாடு பண்றேன், உங்க எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வழிபாடு பண்ணுங்க, எனக்கும் வேண்டிங்க. அதே மாதிரி குரு, ஒரு சிறந்த குரு வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குரு அருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும்.
குரு பகவானுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெய்வ அருளே கிடைக்கும். அதனால வந்து குருவை வணங்க ஃபர்ஸ்ட். எந்த ஒரு காரியத்தை தூங்குறதுக்கு முன்னாடியும் குருவை வந்து வணங்க. இதே ராகு தோஷம் கூட குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா போயிடும்னு சொல்லுவாங்க. தோஷம் வந்து போயிடும் குரு பார்வை இருந்ததுன்னா. அப்படின்னா அந்த குருவுக்கு வந்து மகத்துவம் ரொம்ப வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால இன்னைக்கு எல்லாரும் என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சிவராத்திரி வழிபாடு நீங்க பண்ணணும். உங்க வாழ்க்கையில வந்து ஐஸ்வர்யங்கள், 16 செல்வங்கள், சுபிக்ஷங்கள் வந்து நிறைஞ்சிருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அதான் என்னோட விருப்பம். ரொம்ப 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 நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. யூடியூப் மூலயமா இந்த விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.